ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் காலையில் யாவரை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவராக இந்த காலையில் கம்நெல்லி பகுதியில் பாஸ்டர் அந்தோனி மற்றும் துர்கேஸ்வரி சமையல் தேவ வார்த்தை கொடுக்கும்படி கற்றுக் கொடுத்தாங்க. இந்த வாரத்தில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க நம்மகிட்ட ரெவரண்டாக ஆர்டினேஷன் எடுத்தாங்க. ஏறக்குரிய நம்மோட அவங்க ஒரு 6 to 7 years அவங்க சர்ச்சை நமக்கு நம்மளோட ஊழியத்துறையிலே இந்த ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராமே. ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளை பரிசுத்தாவின் நீர் எங்களுக்கு இடைப்படுவீர்கள். ஆவியானவர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை எங்கள் மன்னா சுவாமியில காலை வேளையில எங்கள் மத்தியில் கர்த்தர் நீர் அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு சுவாமி. ஆண்டவரே, இந்த சபைக்கு வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நேரடியா பார்க்கிறேன் ஒவ்வொருத்தரும் பேரா தனித்தனியா கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. தேவ சமூகம் எங்களோடு இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த சந்தோஷமா இருக்கீங்க. ஆமென். Glory to God. The God is good to me. ஒன்று நாளாக புஸ்தகம், ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். And it happened after a while that the brook dried up, because there had been no rain in the land. தொடர்ந்து வாசிக்கலாம். 17 verses 7. ದೇಶದಲ್ಲಿ ಮಳೆಯಿಲ್ಲದರಿಂದ ಕೆಲವು ದಿವಸಗಳಾದ ನಂತರ ಹಳ್ಳವು ಬತ್ತಿ ಹೋಯಿತು. ಆಗ ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ, ನೀನು ಇಲ್ಲಿಂದ ಚಿದ್ಯೋನರ ಚಾರೆಪ್ತ ಊರಿಗೆ ಹೊರಟು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ವಾಸಿಸು. ನಿನ್ನನ್ನು ಸಾಕಬೇಕೆಂದು ಅಲ್ಲಿನ ಒಬ್ಬ ವಿಧವೆಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದೇನೆ ಅಂದನು. தேசத்துல என்ன இல்ல? தேசத்துல என்ன இல்ல? மழை இல்ல. தேசத்துல இன்னைக்கு என்ன இல்லங்க? மழை இல்ல. இன்னைக்கு நாம வாழ்ந்து வர தேசத்துல இன்னைக்கு என்ன இல்ல? ஆசீர்வாதம் இல்ல. இன்னைக்கு நம்ம தேசம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கா? எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு இந்திய தேசம் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி? என் இந்திய தேசம் அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு அன்பார்ந்த தேவ செல்வம், இந்த காலை வேளை தேவ பிரசன்னத்தினால் இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை ஆராதனை நாம் செய்ய வேண்டும் என்றால் தேவ சமூகம் தேவை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ சமூகம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவ சமூகத்தோடு இருக்கலாம்.
அன்றைக்கு வெள்ளமில்லாத ஒரு காரணம். கர்த்தர் எலியாவை பார்த்து சொன்னார், நீ சாரிபாத் விதவைக்கு வீட்டுக்கு நீ கடந்து போ. ஒரு கணவன் இறந்த பின்பதாய் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டத்தை இருக்கும். அப்படி ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை தான் கர்த்தர் பேசுகிறார் தேவ மனுஷனோடு, நீ சாரிபாத் விதவை வீட்டுக்கு நீ கடந்து போ. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும், உன் வாழ்க்கையில நஷ்டமா போயிட்டு இருக்கும். இதுவரைக்கும் வாழ்க்கை ஒரு தோல்வியான வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில இதுவரைக்குமே நன்மையே நடக்கல, எனக்கும் ஆசீர்வாதத்துக்கும் எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா? அப்படி உன்னையே நீ தீர்மானிச்சு நீ வந்து மனுஷன் உனக்கு வைத்த ஒரு சூழ்நிலை பார்த்து உன்னையே நீ என்ன செய்யறது? ஒரு சில நேரத்துல லைஃப் நீ ஃபெயிலியர் போடுது. லைஃப் நீ எதுக்கு போடுது? உனக்கு நீயே யோசிக்கிற, நான் இதுக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லை, I'm an unworthy. ஏன்பா ஏன் அன்வர்தி? நடந்த எல்லா சூழ்நிலை என் வாழ்க்கையில பார்க்க எல்லாமே ஃபெயிலியரா இருந்துச்சு. நான் யாரெல்லாம் நேசிக்கிறனோ அவங்க எல்லாம் எனக்கு ஆப்போசிட்டா மாறிடுவாங்க. யார்கிட்டலாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறனோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு என்னை விட்டு போயிடுவாங்க. கடைசியில பார்க்கும்போது நான் தனிமரமா தான் நிற்பேன். சோ நான் எதை செஞ்சாலும் என் வாழ்க்கையில என்னவா இருக்கும்? ஃபெயிலியரா தான் இருக்கும். உனக்கு நீ தீர்மானிச்சு இருப்ப தேவ ஜனமே. சாரிபாத்துடைய வீடு ஒரு கஷ்டமான வீடாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய கர்த்தர் வந்து ஒரு நாள் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கும் ஒரு நாளை வச்சிருக்கிறார். எல்லா நாளும் வந்து ஒரே நாளா போயிடாது. அற்புதம் செய்ய ஒரு நாள் தேவை. வாழ்க்கையில் ஃபெயிலியராகவே வாழ்க்கை போயிருக்கலாம். வாழ்க்கை எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனா உனக்கும் ஒரு நாள் வரும். வெறும் அறுக்கக்கூடிய சுமந்து வந்த கழுதையுடைய வாழ்க்கையிலுக்கு ஒரு நாள் கர்த்தர் வச்சாரு. ஒரே நாள் வச்சாரு. அழுக்கமுடைய சுமந்த கழுதை இயேசு நாள் சுமந்து போற அளவுக்கு கர்த்தர் வச்சாரு. ஆமென். அதுக்கு ஒரு நாள் வச்சாரு. பிறந்து படிச்சு நல்ல ஒரு மேதையானாலும் வாழ்க்கையில தெய்வம் ஒன்று வேணும். உனக்கு ஒரு நாள் ஆண்டு வச்சிருக்கிறார். அந்த தீர்மானித்த நாளிலே அவர் போட்டு வைத்த கணக்கு வாழ்க்கையில் நிறைவேறும். உன் வாழ்க்கை கணக்கு நீ போடாத, அவர் போட்டு வச்சிருக்காரு வாழ்க்கை கணக்கு. அவர் போட்டு வச்ச கணக்கு வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனா நீ செய்ய வேண்டியது தெரியுமா? சாரிபாத் விதவை வீட்டுக்கு வந்த உடனே இவர் சொல்றாரு, நான் ரொம்ப பசியா இருக்கிறேன். என்ன சொல்றாரு? நான் ரொம்ப பசியா இருக்கிறேன், போய் கொஞ்சம் கொண்டு வான்னு சொல்றாரு. Listen to me. சாரிபாத்துடைய சூழ்நிலை எப்படி தெரியுமா? அந்த மாதிரி சூழ்நிலை தெரியுமா? கொஞ்சம் மாவும் கொஞ்சம் என்ன இருக்கு? எண்ணெய் இருக்கு. கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. அதுல கொஞ்சம் ரொட்டியை செஞ்சு தான் பிள்ளைக்கு கொடுத்து தானும் கொஞ்சம் சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் செத்து போறான்னு அந்த அம்மா ஒரு தீர்மானம். நீ கூட அப்படிங்க வாழ்க்கையில செத்து போயிடலாம், நான் தனிமரமா நிக்கிறேன்னு சொல்லி நீ ஒரு தீர்மானத்தை நீ எடுத்துருக்க. ஆனா உன் வாழ்க்கை தீர்மானிக்க நீ உனக்கு உத்தரவு கிடையாது. வாழ்க்கை தீர்மானிக்க அவர் கையில, வாழ்க்கை அவர் கையில இருக்கு. தேவச்சனமே, கால வேலையில உன்னை குறித்து நீ எதை யோசிக்காது. நீ யோசிக்க வேண்டியது அவர் சமூகம். அவர் சமூகம், அவர் சமூகம் உன்னோடு இருக்குமானால் உனக்கு ஒரு நாளை வச்சிருக்க. உன் அற்பமா கேவலமா என்ன ஜனம் முன்பதாய் உன்னை கர்த்தர் உயர்ந்த ஒரு நாள் வச்சிருக்க. உன் விரோதமா சதிகள் செய்து உன்னை அழித்து போடலாம் நினைக்கிற மக்கள் முன்பதாய் கர்த்தர் உனக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறார்.
சபை உனக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறாரு. Church, there is a day for you. That day will be a glorious day. அந்த நாள் ஒரு மகிமை நாளா இருக்கும். திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ். இது நல்ல ஒரு ஞாபகம் இருக்கு. தேவ ஊழியர் மந்திரவாதி தொட்டர் நான் எத்தனை பேர் தெரியும்? மந்திரவாதி தொட்டர்னா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல அருமையான நட்ராஜ் தாத்தாவுடைய வீட்டுல அவருடைய மகளை வந்து பெண் பேசுறது வர்றாரு. அப்ப நம்ம வீட்டுல வந்து அவருடைய சாட்சி, அப்புறம் அந்த டேப் ரெக்கார்ட்ல அந்த கேசட் போடுவாங்க. அந்த கேசட்ல வந்து அவருடைய சாட்சி போயிட்டு மந்திரமெல்லாம் போய் இயேசுதான் மெய்யும் சொல்லி அவர் அந்த சாட்சியை போட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்கு போற தேவ மனுஷன் நேரம் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அதுல என்னுடைய அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, அவர் என்ன கேட்டாரா, இது யாருன்னு கேட்டாங்க. இந்த மெசேஜ் வந்து இது யாருன்னு கேட்டாங்க. இவர் வந்து மந்திரவாதி தொட்டா நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்ல நான் பார்த்தது இல்லை. இப்ப சொன்னாரா, நான் தான் அந்த மந்திரவாதி தொட்டா, எஸ் ஊழியக்காரன் இருக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில இயேசு தேடி வருவார். உங்க வீட்டுக்கு இயேசு வருவார். இந்த இயேசு அந்த வீட்டுக்கு வந்த உடனே, சகை வீட்டுக்கு வந்த உடனே ஒண்ணுமே சொல்ல ஏசப்பா, ஆனா சகையோட வாழ்க்கை மாறிடுச்சு. உன் வாழ்க்கையில இன்னைக்கு சொல்றேன் கேளு, உன் வீட்டுக்கு ஏசப்பா வருவார். சொல்லுங்க எல்லாம், என் வீட்டுக்கு ஏசப்பா வருவார். சத்தமா உன் வீட்டுக்கு யார் வரணும்? ஏசப்பா வரணும். இயேசுநாதர் உன் வீட்டுக்கு வந்தாருனாக்கா உன் வீட்டுல வந்து 3 காரியம் நடக்கும். நம்பர் 1, உன் ஃபேமிலி ரட்சிக்கப்படும். 2வது, உன் வாழ்க்கை பரிசுத்தமாகும். 3வது, உன் குறைகளெல்லாம் கர்த்தர் நிறைவா மாற்றுவார். உன் வாழ்க்கையில குறைகளெல்லாம் கர்த்தர் நிறைவா மாற்றுவார். இந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? நான் பார்க்கிற மாதிரி, நீ பார்க்கிற மாதிரி, மனுஷன் பார்க்கிற மாதிரி முகத்தை பார்த்து அவர் கணக்கிடுற தெய்வம் இல்லை. அவர் உள்ளத்தை பார்க்கிறார். எந்த இடத்துல உன் வாழ்க்கையில சரி பண்ணணுமோ, எந்த இடத்துல வாழ்க்கையில ஆசீர்வதிக்கணுமோ, எங்க உன்னை உயர்த்தணுமோ, யார் முன்பதா இவனை மகிமையா உட்கார வைக்கணுமோன்னு நீ அவமானப்பட்ட இடத்துல ஒரே தெய்வம் உன்னை உயர்த்துமானால் இந்த இயேசுநாதனை தவிர ஒருவர் செய்ய முடியாது. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா வெறுக்கு போடுறது, நம்ம என்ன பொறிக்கிறது, எதுக்கு இருக்கு கொஞ்சம் மாவுல ரொட்டி சுட்டு சாப்பிட்டு, அந்த வேலை ரொட்டி சுட்டு சாப்பிட்டு செத்து என்ன வேலை சாப்பாடு முடியாது. கேட்ட உடனே அவர் கீழ் பண்ணிட்டார். என்ன பண்ணா, இல்ல கொஞ்ச நாள் உண்மையை சொன்னாங்க. நீ வசந்த வாசிக்கும்போது என்ன சொல்றா, 12வது வாசிங்க. ದೇವರ ದೈವವನ್ನು ನಾನೇ, ನನ್ನ ಹತ್ತಿರ ರೊಟ್ಟಿ ಇರುವುದಿಲ್ಲ, ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹಿಡಿ ಇಟ್ಟು ಕೆರೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆ, ಇವುಗಳ ಹೊರತಾಗಿ ಬೇರೇನೂ ಇರುವುದಿಲ್ಲ. ಈಗ 2 ಕಟ್ಟಿಗೆಗಳನ್ನು ಹೆಕ್ಕಿ ನನಗೋಸ್ಕರವೂ ನನ್ನ ಮಗನಿಗೋಸ್ಕರ ರೊಟ್ಟಿ ಮಾಡುತ್ತೇನೆ. ಅದನ್ನು ತಿಂದ ಮೇಲೆ ನಾವು ಸಾಯಬೇಕೇ ಹೊರತು ಬೇರೆ ಗತಿ ಇಲ್ಲ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. உண்மை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உண்மை சொல்றாங்க. நம்ம தேவ சமூகத்தில் வரும்போது நம்ம என்ன சொல்ல தெரியுமா? உண்மை சொல்றாங்க. ஆண்டவருக்கு நீ யார் வந்து உன் வாயில வர வார்த்தை என்னன்னு வந்து வருது என்பதாக தெய்வத்துக்கு தெரியும். ஆனா நீ சொல்ல வேண்டியது வந்து உண்மையை நீ சொன்னா எந்த இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். உண்மை நீ தெய்வத்துக்கு சொல்லு. மனுஷனுக்கு எப்படின்னா அந்த தெய்வத்துக்கு எப்படி இருக்கும்? உண்மையா தெய்வத்துக்கு உண்மையா இருக்கும். ஏன்னா அவர் வந்து உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர். சத்தமா அவர் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர். உண்மை உள்ள தெய்வம், உத்தம தெய்வத்துக்கு நீ உண்மையை சொன்னா நீ வந்து நல்லா வாழ்ந்துருவ. இந்த டாக்டர் கிட்டயும்
வக்கீல் கிட்ட வந்து என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் உனக்கு வயிறு கவலை இருக்கும், உனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், நீ டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த கௌரவத்துக்காக நான் ஐ ஆல் ரைட் நல்லா இருக்கேன்னு சொன்னேன்னா அவருக்கு என்ன பண்ண, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்ப நீ என்ன பண்ண, வாபஸ் வீட்டுக்கு வந்துடணும். அந்த வழியில நீ வியாதி பண்ணி என்ன பண்ண, ஒரு செத்து போயிட்டு. அதே நீ டாக்டர் கிட்ட என்னன்னு தெரியல, கிட்னி நோவு இல்லை வயிற்று நோவு சொன்னா அது ஏற்ற மருந்து என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. அதே மாதிரி வக்கீல்கிட்ட போயிட்டு, ஒரு லாயர்கிட்ட போயிட்டு நடந்த உண்மையை நீ சொன்னா அதை அவர் மனசு அதை கேட்டு அதுக்கு ஒரு கதையை உருவாக்கி உனக்காக வந்து என்ன பண்ணாரு, வழக்காடி நியாயத்தை வாங்கி கொடுக்க பார்ப்போம் இல்லையா? டாக்டர் கிட்டையும் வக்கீல்கிட்டையும் உண்மை நீ வந்து சொல்லணும், மறைக்க கூடாது. ஆனா இயேசு நாட்டு வரும்போது உண்மையோடு நீ முழு உள்ளத்தோடு நீ வரணும், உத்தமத்தோடு வரணும். நீ கொஞ்சமாவும் கொஞ்சம் என்ன இருக்கு, இதை நான் சாப்பிட்டு அடுத்த வேலை நான் சாக போறேன்னு உண்மையா வந்ததுனால அவர் சொல்றாரு, பரவாயில்ல நீ போய் அதுல செஞ்சு நீ கொண்டு வான்னு சொல்றாரு. அவர் செஞ்சு கொண்டு வந்த மாத்திரம் எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, குடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன கருத்தை இன்னைக்கு நான் நல்லா சொல்றேன், கேட்டுக்க. நீ கொடுக்க கொடுக்க உன் வாழ்க்கை மாறிக்கொண்டே வரும். எதை கொடுக்கணும், காசை இல்லப்பா, நீ எதை கொடுக்கணும், உன் வாழ்க்கையை கொடுக்கணும், உன் ஆவி ஆத்மா சரி கொடுக்கணும். தேவன் விரும்புகிறார் பரிசுத்தத்தை நீ வாழணும், தேவன் விரும்புகிறார் ஜெபத்தில் நீ நிலைத்திருக்கணும், தேவன் விரும்புகிறார் தேவ வார்த்தைகளை உன்னை ஒப்புக்கொள்ளணும். உன்னை நீ கொடு, அவர் உன்னை நடத்துவார். ஹalleluya. கொடுக்கப்படும். ஆமென். நீ கொஞ்சம் ஜெபத்தை கொடு, கொஞ்ச நேரம் நீ ஆண்டவருடைய நேரத்தை ஜெபத்துல நீ நில்லு. நீ ஜெபத்தை நீ கொடுத்து பாரு, பல விதத்தில் அவர் உனக்கு கொடுப்பார். ஹalleluya. நீ வசனத்தை நீ வந்து கொடுத்து பாரு, விசுவாச அறிக்கை நீ செஞ்சு பாரு. நீ சோர்ந்து போற நேரத்துல நீ விசுவாச அறிக்கை நீ செஞ்சு பாரு, அந்த விசுவாச அறிக்கை உனக்கு அற்புதத்தை செய்யும். சொல்றாரு, நீ போயிட்டு செஞ்சு கொண்டு அவர் அப்படியே செஞ்சு வந்தா, செஞ்சு கொடுத்த உடனே அதை சாப்பிட்டு சொல்றாரு, நீ போய் அக்கம் ஜனங்கள் பாத்திரத்தை வாங்கி கதவை சாத்திட்டு இருக்கிற எண்ணெயில ஒரு சொட்ட ஒரு பாத்திரத்துல ஊத்தினே வான்னு சொல்றாரு. அது ஊத்த 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 அது நிரம்பிச்சு. இன்னைக்கு அற்புதம் செய்யணும்னா கர்த்தர் கொஞ்சம் செஞ்சு விட்டுற மாட்டாரு. அவர் அற்புதம் செய்யணும்னா கர்த்தர் எப்படி செய்வார் தெரியுமா, கொஞ்சத்தை நிரப்புவார். காலையில தேவ ஜனமே, நீ கடுகளவு விசுவாசம் நீ போடு, மழை அளவு அற்புதம் செய்வார். நீ கொடுக்க உன் வாழ்க்கையில செழிப்பாய் இருப்ப. அதான் வேதம் சொல்லுது, அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அவருடைய வார்த்தை வெறுமையா ஒரு ஆதாம், அவருடைய வார்த்தை மகிமை கொண்டு வருமா. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, இந்த கால வேளையில நீ உன்னை நீ கொடுக்கும் போது, உன் கையின் பிரயாசத்தை நீ கொடுக்கும் போது, உன் தசமபாகத்தை நீ கொடுக்கும் போது, உன் காணிக்கைகளை என்னாம நீ அழுகி குலுக்கி கொடுத்து பாரு. ஒரே இடத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை தெரியுமா, உன் தசமபாகத்தையும் உன் காணிக்கையும் நீ அழுகி குலுக்கி நீ கொடுத்து பாரு, உன் வாழ்க்கை மாறும். எப்படி மாறும் தெரியுமா, நீ கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணுமா, சோதித்து பார்க்கணும். வேதம் சொல்லுது, அநாதிகளுக்கும் ஏழைகளுக்கும் விதவிக்கும் நீ கை எடுக்கும் போது, நீ உதவி செய்யும் போது அவருக்கு நீ கடன் கொடுத்தீங்க. யாரு கடன் கொடுத்த? ஏசப்பாக்கு நீ கடன் கொடுத்த. நீங்க எத்தனை பேர் ஏசப்பா கடன் கொடுக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் ஏசப்பா கடன் கொடுக்க விரும்புறீங்க? இந்த பண்டிகை நாட்கள் தேவ செல்லுமே, உனக்கு நீ துணி எடுத்து போல ஒரு ஏழைப்பட்டவங்களுக்கு துணி எடுத்து, ஒரு ஏழை விதவைகளுக்கு துணி எடுத்து, ஒரு ஏழைப்பட்ட பிள்ளைகளுக்கு துணி எடுத்து நீ கொடுக்கும் போது அவருக்கே நீ கடன் கொடுப்பார். நீ கொடுக்கும் போது அவருக்கே நீ கடன் கொடுப்பார். 2025 இன்னும் ஒரு மாசம் வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஜனவரி 1ஆம் தேதி உன்னோடு ஆரம்பிச்சு நீ எத்தனை பேர் கொடுக்குறாங்க? இந்த டிசம்பர் நீ போக போற, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி டிசம்பர் நீ போக போற. இந்த ஜனவரியிலிருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் எத்தனை பேர் நீ உன்னோட இருந்தாங்களோ, இன்னைக்கு எத்தனை பேர் பூமியில
எத்தனை செத்து போனாங்க. அந்த கர்த்தர் உனக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சிருமா? அவர் விசுவாசிச்சார். தேவ சமூகத்தை விசுவாசிச்சார். தேவ மனுஷனை போஷித்தார். அவருடைய பிரச்சனை கர்த்தர் மாற்றினார். கால வேளையில் விசுவாசத்தை அவன் எப்படி வார்த்தை விசுவாசித்தாரோ இந்த வார்த்தை விசுவாசி இன்றைக்கு வாழ்க்கையில் அவருக்கு அற்புதம் செய்வார். உன் நோய் நொடிகளை கர்த்தர் மாற்றுவார். உன் தரித்திரத்தை மாற்றுவார். உன் சாபத்தை மாற்றுவார். உன் கண்ணீரை குறைப்பார். என கண்பார்ந்த தேவ ஜனமே, அவர் உன்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு மன விருப்பம் உள்ள ஒரு தகப்பனுக்கு பிள்ளைங்க மேல எப்படி தெரியுமா பிளான் இருக்கும். என் பிள்ளைய நான் எப்படி பண்ண வைக்கணும், என் பிள்ளை இந்த துணியை போட்டு, என் பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு தகப்பன் பிள்ளை மேல ஆசை வைப்பார். நான் பிள்ளை எதிர்பார்ப்பு உண்மைதான். நீ வாய் திறந்து கேட்கலன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியும் யாரு உன் ஆசை தான் அப்பாவுக்கு தெரியும். அப்பா உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? என் பிள்ளைடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷம் எனக்கு போதும்னு விரும்புறாரு. அதுதான் ஒரு மாம்சமான அப்பாவே உன்னை நேசிப்பது. தகப்பனுக்கும் தாய்க்கும் மேலான தெய்வம் உன்னை நேசிக்கிறபடியா வாழ்க்கை எப்படி நீ நினைக்கிற வாழ்க்கை இல்ல, அவன் நினைக்கிற வாழ்க்கை வந்து நிரந்தரமான ஆசீர்வாதம். நிரந்தரமான ஆசீர்வாதம். சாரி பார்த்து வாழ்க்கையில விதவி அம்மாவுடைய வாழ்க்கையில செஞ்ச அற்புதம் பைபிள் எடுத்து பதிச்சு. நீங்க வாழ்க்கையில கத்த செய்ய அற்புதம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். வாழ்க்கை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். தேவ சின்னமே கத்தரோடு இணைந்து நீ வாழ, தேவ வார்த்தையை விசுவாசி, தேவ சமூகத்தை காத்து அவரை நடத்துவார். நீ ஆசீர்வதிப்பார், உன்னை தாங்குவார், உன்னை தப்பு வைப்பார். நல்லா புரிஞ்சுக்கோ, மழை இல்லாம பஞ்சத்தின் காலத்துல யார் வீட்டு சாப்பாடு இல்ல, வேலை வெட்டி இல்ல, ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் சாதிபால் பிறவி வீட்டுல அற்புதம் செய்த கர்த்தர் இந்த கால வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்கள் நீங்கள் விசுவாசிப்பதால் உங்களுடைய தரித்திரம் சாபம் கஷ்டங்களை கர்த்தர் நீக்கி உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலையில இருக்கலாம். நீ ஜெபித்த ஜெபத்துக்கு இது வரைக்கும் பதில் இல்லாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு சொல்றேன் கேளு, கர்த்தர் உன் ஜெபங்கள் பதில கொடுப்பான். கர்த்தர் உன் ஜெபத்தை பதில கொடுப்பான். அந்த சாரிபாத் வேலையுடைய சூழ்நிலை எலியா வரும்போது எப்படி இருக்கு தெரியுமா? துக்கம் நிறைந்தவளாக இருந்திருப்பான். ஏன்னா தாய் பிள்ளையுடைய அவன் நல்லவனும் கெட்டவனும், அவன் அயோக்கியனும் கொலைகாரனும் கூட இருக்கட்டும், பெத்த தாய்க்கு அவன் பிள்ளைதான். பெத்த தாய்க்கு அவன் என்ன பிள்ளைதான். நீ கொலைகாரனா இருந்தா கூட சரி, தள்ளி வைக்காம அந்த தாய் உன்னை நேசிப்பாங்க. அந்த கொஞ்சம் மாவை வந்து என்ன பார்த்து அந்த தாயோட உள்ள உடைக்கப்பட்டிருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்ல உள்ள உடைக்கப்பட்டிருக்கும். துக்கம் வேதனை இருக்கும். என் பிள்ளைக்கு நான் கடைசியா என் வீட்டுல இருக்கிற ரேஷன் வந்து இதுதான், இதுல செஞ்சு என் பிள்ளைக்கு நான் கொடுத்துரு, அடுத்த நிமிஷம் என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு இல்லாம என் பிள்ளைக்கு நான் பட்டினியா போடுவேன்னு சொல்லி ஒரு கண்ணீரை வலித்து கொண்டு இருந்ததா உள்ள உடைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்து இருக்கும். தேவ ஜனமே, உள்ள உடைக்கப்பட்ட சூழ்நிலை, உன் கண்ணீரின் பாதை அநேகர் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா உள்ளத்தில் இருக்கிற தெய்வம் உன் உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் சாரிபாத் விதவிக்கு வீட்டுக்கு போக சொல்லி தேவன் மனுஷன் அனுப்பி கொடுத்தார். உள்ள உடைக்கப்பட்டிருக்கிறது, அவன் கண்ணீர் துக்கத்தில் இருக்கிறார் சொல்லி தேவ மனுஷனை கர்த்தர் அனுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த கால வேளையில உன் துக்கங்கள் சந்தோஷமாய் மாற இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் தேடி வந்து இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் சூழ்நிலை மாற்ற வந்திருக்கிறார். இந்த கால வேளையில இந்த பரிசுத்த ஆவியானவர் உன் கரங்களை பிடித்து அவன் நடத்த வந்திருக்கிறார். எது வரைக்கும் நடத்துவார்? நித்தியமான வாழ்க்கை வரைக்கும் கர்த்தரை நடத்துவார்.
உடைக்கப்படும் போது தான் கர்த்தர் கூட இருப்பார். நீ உடைக்கப்பட்ட சூழ்நிலையில், அவமானமான சூழ்நிலையிலே, கண்ணீரின் சூழ்நிலையிலே, துக்கமான சூழ்நிலையிலே, அந்தரங்கமாய் யாருக்கு தெரியாமல் நீ வருத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே பரிசுத்த ஆவியானவர் கரங்களை பிடித்து உன்னோடு இருப்பார். துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். நல்ல தேவனா இருக்கிறார். ஆகார் பார்த்தா பிள்ளைக்கு அடுத்த வேலை தண்ணி இல்ல, பிள்ளை சாக போற சூழ்நிலை. அப்ப தெய்வத்தை பார்த்து கூப்பிட்ட உடனே அந்த வனாந்தரத்துல கர்த்தர் ஒரு நீரூற்றை கொடுத்தார். இந்த காலையில தேவ ஜனமே, உன் கூக்குரல் இதுவரைக்கும் மனுஷன் பார்க்காம இருந்திருக்கலாம். நீ தனிப்பட்ட விதத்துல தெய்வம் உன்னை பார்த்தாரு. உன் தனிமையான வாழ்க்கையில, நீ தனிமையான சூழ்நிலையில, நீ துக்கத்தோடு, வேதனையோடு, மன வருத்தத்தோடு, நீ கவலையோடு, கண்ணீரோடு, ஐயோ என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சே, என்னை எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தே நான் தள்ளி வச்சிருந்து நினைச்சு நீ கண்ணீரின் பாதையில வந்திருக்கலாம். இந்த கால வேளையிலே ஆகாரையும் சாரி வந்ததையும் தேடி வந்த தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறார். தேடி வந்திருக்கிறார். நீ கற்பத கர்த்தர் செய்வார். வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். உன் மன வியாதியை கர்த்தர் மாற்றுவார். உன் மன காயத்தை கர்த்தர் மாற்றுவார். வேதம் சொல்கிறது, நொறுங்குண்ட இதயத்தோடு நான் சமீபமா இருக்கிறேன். இன்னைக்கு நீ நொறுங்கி போயிருக்கலாம், உழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா உன் கண்ணீருக்கு முன்பதாய் என் கர்த்தர் இன்னைக்கு பதில் கொடுக்க வந்திருக்கிறார். ஆகையால துக்கங்கள் சந்தோஷமா மாறட்டும். வாழ்க்கையை கர்த்தர் இனி இந்த நிமிஷத்துல வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயா, தேவ ஊழியர்களுக்கு கீழ்ப்படிவாயா, வாழ்க்கை ஆசீர்வாதம் இருக்கும். வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீ நல்லா வாழணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் ஏற்றுவதை போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்றுவதை போல் என் நேசர் ஏற்றுவார். எங்களை கிருபையா நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மனவஞ்ச நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். சாரி வாழ்க்கையிலே ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த காலை வேளை தேவ செய்தி கேட்டு யாவை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். உங்க கிருபை, உங்க தயவு, உங்க பிரசன்ன மத்தியில பேசுவார். தேவ பிரசன்ன சொல்லுகிறது. வந்த யாவரையும் மனதார வாழ்க்கையில ஆசீர்வதிக்கிறேன். தரிதல் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும், அவமானம் மாறட்டும், பிரச்சனை மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும். அன்றே எந்த இடத்துல உடைக்கப்பட்டார்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டார்களோ, எந்த இடத்துல கைவிடப்பட்டார்களோ, அதே இடத்துல உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சாரி பார்க்க மனம் இறங்கின காலவேத சபை பிள்ளைகள் கர்த்தர் மனம் இறங்க செய்தி கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் மனம் இறங்கவே. எந்த இடத்துல அற்புதம் விரும்புகிறார்கள், எந்த இடத்துல அந்த பிள்ளைகள் எதை ஆசைப்பட்டு அநேக நாட்கள் ஜெபித்துக் கொண்டு வந்தார்களோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீர்கள். கர்த்தருடைய நாமம் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்க்கை ஜனங்கள் நல்லா வாழட்டும். வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதமா வாழட்டும், நோய் நொடி இல்லாம வாழட்டும், சம்பூர்ணமான வாழ்க்கை வாழட்டும், திருப்தியா வாழட்டும் சுவாமி. கைகள் ஆசீர்வதிக்கிற சுவாமி. எல்லா தரித்திரம் மாறட்டும், அந்த எல்லா கஷ்டங்களும் மாறட்டும், எல்லா நிந்தைகளும் மாறட்டும், எல்லா விதமான விடுதலை கர்த்தர் கொடுத்து, வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. ஒவ்வொரு நாடி நன்மை எலும்பு மாம்ச தசைக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக. அற்புதம் நடக்கும். அப்படியே செய்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரியம் மறவாதே. ஆமென். பிதாவே இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்த சமாதான சந்தோஷம்